ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அன்போடு அழைப்பது வசந்தி ஸ்ரீ பிளாக்ஸ். நாம் காணக்கூடிய தலைப்பு சந்திர பரிகார தல சிறப்பு. இக்கோயில் குன்றத்தூர் சோமங்கலத்தில் முதலாம் குலோத்துங்க கட்டப்பட்ட சிவன் கோயில் உள்ளது. இந்த கோயிலை வழிபட்ட சந்திரன் சாப விமோச்சனம் அடைந்ததாக கூறப்படுகிறது. சந்திரன் பலம் குன்றியவர்கள் இங்கு சென்று வழிபட்டால் சந்திர தோஷம் நீங்கும். நவகிரகங்களில் சந்திர தலமாக விளங்குவதால் இக்கோவிலுக்கு ஏராளமானோர் சென்று வழிபடுகின்றனர். குன்றத்தூர் அடுத்த சோமங்கலத்தில் காமாட்சியம்மன் உடனுறை சோமநாத ஈஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இக்கோயில் 1206 கட்டப்பட்டது. கோயில் கல்வெட்டுகளின் மூலம் 1257 கோபுரம் எழுப்பி திருப்பணி செய்ததாக தகவல் கல்வெட்டு மூலம் தெரிய வருகிறது. தட்சனின் சாபத்தால் சோமன் சந்திர பகவான் க்ஷயரோகம் ஏற்பட்டு கொடிய வியாதி தீர வினை தீர்த்தம் என்ற குளத்தை அமைத்து நீராடி லிங்கம் அமைத்து யாகம் செய்து வழிபட்ட ஸ்தலம் ஆகும். சோமனுக்கு சாப விமோச்சனம் அளித்த சோமநாதர் எழுந்தருளி இருப்பதால் இதற்கு சோமங்கலம் என்று பெயர். சந்திரன் தவத்தை கலைக்க வந்த மாயை உருவத்தை அழிப்பதற்காக திரும்பிய நிலையில் நந்தி இறைவனை நோக்கி இல்லாமல் கிழக்கே திரும்பிய நிலையில் இருப்பது வேறு எங்கும் காண முடியாது. இக்கோயிலில் காமாட்சி அம்மன் நவகிரக சன்னதி என்று தனித்தனியே உள்ளது. சந்திரன் பலம் குன்றியவர்கள் எங்கு வழிபட்டால் சந்திரதோஷம் நீங்கும். இக்கோயில் காலை 7 மணி முதல் 10:30 மணி வரைக்கும், மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரைக்கும் சுவாமி தரிசனம் செய்யலாம். தாம்பரத்திலிருந்து M8S பஸ் செல்லும். இது பரிகார ஸ்தலத்திற்கு வெள்ளை துணி, நெல், நெய் தீபம் ஆகியவை கொண்டு செல்லலாம். கும்பகோணத்தில் திங்களூரில் திங்கள் கோயில் சந்திர பகவான் பரிகார ஸ்தலம் உள்ளது. அங்கு செல்ல முடியாதவர்கள் சென்னையில் உள்ள குன்றத்தூர் அருகே சோமங்கலத்தில் என்ற ஊரில் திங்கள் கோயில் சந்திர பரிகார தலம் உள்ளது. அங்கு சென்று தரிசித்தால் சந்திர தோஷம் நீங்கும் என்று சொல்லி இப்பதிவினை நிறைவு செய்து மற்றும் ஒரு பதிவில் நாம் காணலாம். நன்றி, வணக்கம்.